உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற தரிசனங்களையும் திட்டங்களையும் அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு நேற்று தினத்தில் நம்மள டியூட்ரானமி 28 13வது வசனத்தை நம்ம தியானித்தோம். ஆண்டவர் மொத்தத்தில் பாருங்க, இந்த 13 வசனத்துலையும் தேவன் உங்களை மேலே இருக்கிறத அவர் விரும்புகிறார். ஒன்றுத்துலேயுமே நீ கீழே இருக்கிறதுலையோ இல்லை உன்னுடைய வியாபாரத்தில் நீ செய்கிறத கர்த்தர் எப்படி உன்னை மேலே வைக்கிறார்னா, நீ செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீ விதைக்கிற விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணி எல்லார விட மேலே இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் நீ கீழே இருக்க மாட்டீங்க, கர்த்தரை அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்ப பொழுது. ஏன்னா நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, 1ஆம் வசனத்தில் டியூட்ரானமி 28 1st verse, if you shall obey the Lord your God and carefully keep all these commands that I may give you today, the Lord your God will set you high above all the nations of the earth. Hallelujah. Of the world. Hallelujah. Amen. இன்னைக்கு நல்லா கவனிங்க, எல்லா ஜாதிகள் மத்தியில் நீ மேலே இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க மேலே பழைய ஏற்பாடின் வாக்குத்தத்தை தான் இருக்கு பாருங்க. அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் வேலை செஞ்சுன்னு இருக்கு. என்ன வாக்குத்தத்தம்? அவங்க தான் மேலே இருக்கிறாங்க. நிறைய நோபல் ப்ரைஸஸை அவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அங்கே விளையிற மாதிரி வேற எங்கேயும் விளையிறதில்ல. கானா ஒரு தேசத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு அற்பமான ஒரு இடத்த கொடுக்குறேன்னு சொல்ல நல்ல விளைச்சல் உண்டாகிற நல்ல மலை தேசத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். அவங்க விதைக்கிறதெல்லாம் கர்த்தரை ஆசீர்வதிச்சார். அப்போ நியாய பிரமாணத்தை அவங்க கீழ்ப்படியாமல் போகும்போது ஒரு ஆடையோ இல்லை ஒரு மாடையோ இல்லை ஒரு புறாவையோ எடுத்துன்னு வந்து பலி செலுத்தப்பட்ட உடனே அவங்க திரும்பி ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஏன்னா ரத்த சிந்தப்படாம பாவ மன்னிப்பு இல்லை. அவங்களுக்காக அவங்க ரத்த சிந்தப்படலை, அவங்களுக்காக ஆடு மாடுகள் ரத்த சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தின் நிமித்தமா இவங்களுடைய பாவங்கள் மூடப்பட்டுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜான் தி பேப்டிஸ்ட் சொல்றாரு, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிறதுக்காகவே முடிக்கிறதுக்காக தான், அந்த பாவத்தின் சம்பள மரணத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இங்க என்னங்க ஆசீர்வாதம் இருக்கு? எல்லாத்துலேயுமே ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் பேசுறார். அப்போ நீ குறைவில் இருக்கிற அப்படின்னாக்கா நீ மேலே இல்லை, கீழே இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆசீர்வாதமான இன்னைக்கு உங்களுக்கு ரீகவர் ஆகணுமா? திரும்பி போய் ஃபர்ஸ்ட்லேருந்து கேட்டுட்டு வாங்க, திரும்பி மண்டையில் ஏற்றிக்கங்க. இந்த வார்த்தைகளை ஒரு ஃப்ரேம் போடுங்க, இல்லை ஒரு சார்ட் எடுத்து எழுதி வைங்க, உங்கள் கண்களுக்கு முன்பதாக வரைஞ்சி வைங்க. இதை எழுதி வைத்து இதை தியானிக்க, இந்த வார்த்தைகளை பேச 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 உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆயிடும். பைபிள் சொல்லுது, as the man thinketh so is he. Think the word of God. எனக்கு கர்த்தர் மேலே இருக்கதான் விரும்புகிறாரு, நான் கீழே இருக்கல. இந்த எல்லா ஜாதிகள் மத்தியில் நான் மேலே இருக்க, above all nations. பைபிள் சொல்லுது you will be high. அதுவும் சொல்கிறாரு, நீ பட்டணத்தில் உன்னுடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணுமா? 2ஆம் வசனத்தில் you will, the blessing will overcome you. அதுவும் இந்த வேர்ஷன் NLT சொல்லுது, you will experience all these blessings if you obey the Lord your God. If you want to experience God's blessing, you should obey the Lord. But we can't obey the law. நம்மனால நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய நியாய பிரமாணத்தை செய்ய முடியல. ஆனால் ஒருத்தர் அழிக்க வரல, செய்து முடிக்க வந்தார். அந்த செய்து முடிக்க வந்தவர் செய்தோ முடித்தார். நியாய பிரமாணத்தோடைய சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி ரட்சித்து அவர் சாபமாய் மாறி, அவர் சாபத்தின் ஒரு உச்சக்கட்ட, ஒரு நியாய பிரமாணத்தோடைய உச்சக்கட்டது சாவு தான் பாருங்க. ஏன்னா பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு பைபிள் சொல்லுது. அது இல்லாமல் பாவம் எவன் செய்கிறானோ அவனுடைய சம்பளம் என்னன்னா சாவு. நீ ஏதோ ஒன்று செய்கிறனா அதுக்கு கூலி என்னன்னா சாவு. ஆனால் அந்த சாவை தான் இயேசு சுமந்தாரு. ஏன்னா நீயும் நானும் வாழணும்னு புதிய ஏற்பாடில் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் வாழுகிறபடி, அவர் வாழுறதுனால நம்மளும் வாழ்வோம். அல்லேலூயா. நீங்கள் பிழைப்பீங்க, நீங்கள் உயர்வில் இருப்பீங்க. அப்போது இன்னொரு வேர்ஷன் சொல்லும், the blessings will, if you obey the law, the blessings will overcome you.
இங்கே எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இந்த சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிக்கணும்னா நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியணும். ஆனால் இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தினால நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஒருவன் கீழ்ப்படியாமல் போனதுனால நம்மளுக்கு சாபம். ஒருவன் கீழ்ப்படைஞ்சதுனால நம்மளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் தகுதி இல்லைலாம் இல்லைங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமானா இருக்கிறதுனால நீதிமான் சிரசின் மேலே தான் ஆசீர்வாதம் தங்கும்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆசீர்வாதம் எதை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோட வேதனையை கூட்டாருன்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் பாருங்க, அவர் சொல்றார், உங்களுடைய பட்டணத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உன்னுடைய தேசத்தில் நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் பிள்ளைகளில் உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீ வளர்க்கிற அந்த விளைச்சல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோன்றார். அல்லேலூயா. உன்னுடைய ஆடு மாடுகள், நீ வளர்க்குற ஜீவன்கள், இன்னைக்கு எல்லாரும் வீட்டிலையும் நாய் வளர்க்குறீங்க, சில பேர் வியாபாரத்துக்காகவே நியாயம் வளர்க்குறீங்கன்னா கர்த்தர் நான் அதை ஆசீர்வதிக்கிறேன்றார். நீங்கள் புறா வளர்க்குறீங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறீங்க, வியாபாரத்துக்காக கோழிங்களை வளர்க்குறீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் சொல்கிற கோழிங்க நிறைய முட்டிய போடும், உனக்கு வியாபாரத்தை உயர்த்தும். நீ விளைச்சல் விவசாயம் பண்ணுற உன்னுடைய விளைச்சல்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ப்ராவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்க. பால் கடை வைக்கிறீங்களா, எந்த பிஸ்னஸ் சாப்பிட்றது வச்சாலும், துணி இது வச்சாலும், ப்ராடக்ட்ஸுங்களை வச்சாலும், ஷோரூம்ஸில் வச்சாலும் கர்த்தர் ஒருவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். மேலே என் மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அவர் சொல்றாரு பாருங்க, he will guarantee our blessing. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்புவானா அவன் நம்ம முகத்துக்கு முன்பதா தோத்து போவானா. இது நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம். அவன் ஒரு வழியாக வருவானா, அவன் 7 வழியாக போவானா. அல்லேலூயா. இன்னைக்கு யாரோ கண்டு நீங்கள் பயந்துன்னு இருக்கிறீங்களா? உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை மறந்துடாதீங்க. அவன் ஒரு வழியாக உனக்கு விரோதமாக வருவானா, ஆண்டவர் அவனை 7 வழியாக அவனை முறியடிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இது உன் மேலே என் மேலே இருக்கிற ஒரு பிரதானமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்புறம் 8ஆம் வசனம் சொல்றாரு, the Lord will guarantee blessing on everything you do. The Lord will guarantee a blessing on everything you do. There is a blessing in whatever you do. You can believe. நீ வேலை செய்யும் போது நீங்கள் நம்பலாம், என் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்புறம் சொல்றாரு, நீ சேர்த்து வைக்கிறத நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே அதுதான் இருக்கு. அண்ட் யூ வில் ஃபில் யுவர் ஸ்டோர் ஹவுசஸ் வித் கிரெயின். நீ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு, நீ மிச்சமாகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாராம். அப்போ நீ குறைவில் இருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானா இல்லை, நீ பலவீனத்தில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தமா இல்லை. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், நீ வளர்க்குற விளைச்சல்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ வளர்க்குற மாடுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன், இதில் உனக்கு வியாபாரம் வருதுன்னா அதை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்றார். அப்போ விவசாயம் இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் வித்தியாசமான வியாபாரங்களை பண்ணின்னு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் அதை ஆசீர்வதிக்கிறேன். இல்லை நீங்கள் வியாபாரத்தை பண்ணலாமா வானாவான்னு காசு சேர்த்து வச்சு காத்து நிற்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், தைரியமாக போட. The blessing is guarantee in whatever you do. பைபிள் அதான் சொல்லுதே, வேற எதுவும் சொல்ல. டியூட்ரானமி 28:8 சொல்றாரு, the Lord will guarantee a blessing on everything you do. Everything, whatever you do, there is a blessing for you. It's guarantee. நீ இதை செய்யும் பொழுது, நீ கையிட்டு ஒன்று அவரை நம்பி ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை கர்த்தர் தராராம். உன்னை சம்பாதிக்க வைக்கிறவர் அவர். உன்னால் வாழ்க்கையில் அவர் மேலே தான் உன்னை வைக்கணும்னு விரும்புகிறார். உன் நிமித்தமா இல்லை, கிறிஸ்து இயேசு நிமித்தமா நம்மளை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார். உன் ஸ்டோர் ஹவுஸ் தானியத்தால் நிரம்பி இருக்கும். The Lord your God will bless you in the land he is giving you, and God is promising you a land. God has a promised land for you. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் இருந்துச்சு, ஆனால் உங்களுக்கு ஒரு லேண்டை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை அழைத்தவர் வனாந்திரத்தில் விழுறதுக்காக, வனாந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்கிறதுக்காக இல்லை, ஒரு ஆசீர்வாதமான உயர்வான மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக தான் உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறது அதுதான், உபத்திரங்கள் உண்டு, ஆனால்
திடன்கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிச்சேன்னு சொல்கிறார். உன்னை துன்பப்படுத்துறவங்க வருவாங்க, நீ துன்ப அடையாத, அவருடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளுன்றார். ஒரு சமாதானம் இருக்கு. என்ன நடந்தாலும் என் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நான் தோத்து போகிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தோத்து போகிறதுக்கு கர்த்தர் என்னை விட மாட்டார். உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை உயர்த்த, உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார். தொடர்ந்து வருகிற உன்னை பிடித்து வைக்கிற எல்லா சங்கிலிகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஏன்னா உன் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் அதை செய்ய போதும். நீ ஆசீர்வாதத்தை நம்புறனா மற்றவங்க கிட்ட நீ கையேந்தி நிற்க மாட்ட, மற்றவங்க கிட்ட நீ கேட்கவே மாட்ட. உனக்கு என்னை ஆசீர்வதிக்க, நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிக்க, நான் விரும்பினதை செய்ய எனக்காக குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருள் பண்ணுவார், எனக்கு செய்வார்னு நம்பிக்கையாக காத்துன்னு இருப்பீங்க. அல்லேலூயா. 11வது வசனத்தில் 10 பாருங்க சொல்றாரு, Then all the nations of the world will see that you are the people climbed by the Lord, and they will stand in awe of you. இது 9:10 ஒன்றா சேர்ந்து வருது. இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீ கீழ்ப்படிவனா, நீ என்னுடைய பரிசுத்த ஜனம் என்று நீ அழைக்கப்படுவ அப்படின்றார். உனக்கு நான் செப்பரேட் பண்ணி நான் வச்சுப்பேன், இல்லை நான் தொத்திருவேன்றது தான் அர்த்தம். 10 சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிங்க என் பேர் நிமித்தமாக நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சு எல்லாம் பயப்படுவாங்களாம். இவனுக்கு சப்போர்ட்டாக கர்த்தர் இருக்கிறாருன்றத பயத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு யாரும் இல்லை, ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பயத்தை கொண்டு வருவார். நீங்கள் இன்னைக்கு யாரையோ பார்த்து பயந்து இருக்கலாம், ஆனால் உன் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. உன்னை கண்டு அநேகர் பயப்பட போகிறாங்க. ஏன்னா உன்னுடைய யுத்தங்களை அவர் செய்து முடிக்க போகிறார். எரிகோ பட்டணம் பயந்தது. இஸ்ரவேல் ஜனங்க ஒரு குரூப் வருதுடா அப்படின்னு இங்கே எல்லாருமே பயந்து இருக்கிறத ஒரு ப்ராஸ்டியூட் மூலியமா தெரிஞ்சுக்கினாங்க. ஹல்லேலூயா. அதர வைக்க போறார். நீ சண்டை போடாம உனக்காக கொல்வி அனுப்பி ஓட்டுறதுக்கு அவர்னால முடியும். உன்னுடையதை அவர் திருப்பி உனக்கு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11 The Lord will give you prosperity in the land he swore to your ancestors to give you, blessing you with many children, numerous livestock, abundant crops. The Lord will give you prosperity in the land he swore. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தில், அந்த அழைப்பில் நீங்கள் நில்லுங்க. அவர் அந்த இடத்துலையே உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியை கொண்டு வந்து உன்னுடையது எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிக்க, எல்லாத்தையும் கொடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நம்புங்க. வேற இந்த வாக்கு தத்தங்களை மாத்திரம் நம்புங்க, இந்த ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்புங்க. அதான் 12 சொல்றாரு, The Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens and will bless all the works you do. You will lend many nations, but you will never need to borrow from them. இது உங்களுடைய ஆசீர்வாதங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதபடி ப்ராப்பர் டைமில், அவர் கரெக்டான சீசனில், நீ விதைக்கிற அந்த டைமில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணி உன் விளைச்சலை வர வச்சு அறுவடையை கொடுத்து வியாபாரத்தை கொடுத்து நீ கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு அவர்னால முடியும். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் இல்லை, அவர் உள்ளங்கையில் இருக்கிறீங்க. அதான் அவர் சொல்றார், ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துறது அந்த கரங்கள் தான். அந்த கரம் உயர்த்துற வரைக்கும் நீ குதிச்சு நீயே ஒன்று எதுவுமே பண்ண தேவையில்லை. அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் எல்லாத்தையும் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வாக்கு தத்தங்களை நம்புங்க, இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துக்குள்ள எல்லா வாக்கு தத்தமும் ஆம் என்று தான் இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து அநேக வாக்கு தத்தங்களை நம்ம தியானித்து கொண்டு வரப்போகிறோம். அந்த அநேக வாக்கு தத்தங்களில் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நம்முடைய வாக்கு தத்தங்களை என்று தியானித்தோம். நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. டியூட்ரானமியில் சொல்லப்படுகிற எல்லா வாக்கு தத்துவத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் விதைக்கிற பிள்ளைகளாய்,
பெரிய அறுவடையை கொடுக்கிறவர்களாய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த குறைவுக்கோ, எந்த பலவீனங்களுக்கோ, எந்த கடன்களுக்கோ, எந்த பிரச்சனைகளுக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. உடைய வாக்குத்தத்தங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வார்த்தைகளுக்குள்ள தியானித்துக் கொள்ளுங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஸ்பரிட்டியோடைய லாஸ், ப்ராஸ்பரிட்டியோடைய பிரின்சிபல்ஸை நம்ம அறிந்து கொண்டு வரப்போகிறோம். கர்த்தர் உங்களை பணக்காரா ஆக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.